இயக்குனர் ப. ரஞ்சித் படங்கள் என்றாலே அதற்கு ஒரு வடிவம் உண்டு, அதற்கு ஒரு இலக்கு உண்டு. அந்த படத்தில் ஏதேனும் மெசேஜ் இல்லாமல் இருக்காது. குறிப்பாக ஜாதிய வன்மங்களை கண்டித்தும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அந்த படங்கள் அமையும். அப்படிதான் ப்ளூ ஸ்டார் என்கின்ற கிரிக்கெட்டை மையமாக வைத்து எடுத்திருக்கின்ற இந்த திரைப்படமும் அப்படி ஒரு ஜானரில், அப்படி ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமான படமாகத்தான் அமைந்திருக்கின்றது. ரஞ்சித் கதாபாத்திரத்தில் அசோக் செல்வன், ரமேஷ் கதாபாத்திரத்தில் சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடிக்க டைரக்டர் ஜெய்குமார், புதுமுக இயக்குனர் ஜெய்குமார் சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கின்றார். அரக்கோணத்தில் இருக்கும் ஒரு பரந்த மைதானத்தில் ஒரு பக்கம் காலனி ஆட்களும் இன்னொரு பக்கம் இன்னொரு சமூகமும், அதாவது வன்னியர் சமூகம் என்று சேர்ந்து இரண்டு சமூகத்தின் இளைஞர்கள் விளையாடுகின்ற ஒரு மைதானம் தான் அந்த கிரிக்கெட் மைதானம். மிகப்பெரிய மைதானம். அந்த மைதானத்தில் தான் ஒரு காலத்தில் அங்கு மிகப்பெரிய கிரிக்கெட் போட்டி எல்லாம் நடக்கும். அதாவது திருவிழா நேரங்களில் ஒரு சமயத்தில் நடக்கின்ற அந்த திருவிழா போட்டியில் இரு ஜாதியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு மிக அருமையாக கிரிக்கெட் விளையாடும் ஒரு ஆளுமையை மாற்று ஜாதியினர் காலை விட்டு விடுகின்றனர். காலனியைச் சேர்ந்த அந்த சூப்பராக விளையாடுகின்ற அந்த நபரின் காலை விட்டுவிட, அதற்கு பிறகு யாருமே கிரிக்கெட் சேர்ந்து விளையாடக்கூடாது, அந்த கோஷ்டி இருவரும் சேர்ந்து விளையாடக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகி விடுகிறது. பிறகு அந்த கிரிக்கெட் இந்த மைதானத்தில் இரு கோஷ்டியினரும் விளையாட வேண்டும் என்றால் அன்றைக்கு காலையில் முதலில் யார் அங்கு கல்லு வைக்கிறார்களோ, கல்லு வைத்து போகிறார்களோ அவர்கள்தான் முதலில் அங்கு விளையாட வேண்டும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காலனியைச் சேர்ந்த ரஞ்சித்துக்கும் இந்த பக்கம் இருக்கும் ராஜேஷ் என்கின்ற சாந்தனுவுக்கும் இடையே கிரிக்கெட்டில் அப்படியே கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மோதலாக உருவாகிறது. ஒரு கட்டத்தில் அந்த மறுபடியும் ரொம்ப நாட்களுக்கு பிறகு திருவிழாவில் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த கிரிக்கெட் விளையாட்டில் ஜெயிப்பதற்காக அரசு அங்கீகாரம் பெற்ற சில 4 பேரை பணம் கொடுத்து வரவழைத்து ராஜேஷ் அந்த போட்டியை நடத்துகின்றார். இதனால் அசோக் அணி, அதாவது ரஞ்சித் அணி தோற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பிறகு போய் இவர்களுக்குள் மறுபடியும் இவர்கள் எப்படி சேர்ந்தார்கள் என்று இல்லாமல் ராஜேஷும் ரஞ்சித்தும் அந்த அரசு நியமித்த அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகும்போதுதான் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் எல்லாம் இந்த கிரவுண்டுக்குள் உள்ள நுழையவே தகுதி இல்லாதவர்கள், நீங்கள் எல்லாம் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற சாதாரண இவர்களெல்லாம் இந்த பக்கம் எட்டி பார்க்கவும் கூடாது, இங்கு வந்து விளையாடவும் கூடாது என்று அந்த கிரிக்கெட் அணியின் சேர்ந்த ஒரு தலைமையைச் சேர்ந்த ஒருவர் ஜாதி வன்மத்தோடும் மேலாதிக்க வெறியோடும் கத்துகிறார். உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த பக்கம் வந்தீர்கள் அவ்வளவுதான் என்று அடித்து போலீசில் கொடுத்து விடுகின்றார். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் அதே களத்தில் சென்று அரசினுடைய அந்த களத்தில் சென்று நீங்கள் விளையாடி அந்த திமிரு பிடித்தவனை முன்னால் ஜெயித்து காட்டலாம், தோற்கடிக்கலாம், அல்லது நீங்கள் உள்ளே சென்று விளையாடுவதே ஒரு மிகப்பெரிய வெற்றிதான் என்று ஏற்கனவே அந்த கிரிக்கெட்டில் இருந்து உடைத்த பாலு என்கிறவர் சொல்கின்றார். கிரிக்கெட்டால் தன்னுடைய காலை இழந்தவர் சொல்கின்றார். இதை இவர்கள் இருவரும் கேட்டார்களா? இந்த இரு அணியும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடியதா? அந்த கோட்டைக்குள், அதாவது அரசின் அந்த மைதானத்துக்குள் சென்று இவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்களா? அவர்களை வென்றார்களா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. நமக்குள் இருக்கும் இந்த ஜாதி வெறி அரசியலுக்குள் இருந்துட்டு விட்டு போகட்டும், ஆனால் விளையாட்டில் வேண்டாம். நாம் சேர்ந்து விளையாடினால் யாரையும் ஜெயிக்க முடியும் என்பதை இந்த படம் வலியுறுத்துகிறது. வலியுறுத்துவது போலவே சேர்ந்து போராடினால், இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் எல்லோரும் சேர்ந்து போராடியதால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைத்தது. அதே போல நீங்கள் சேர்ந்து போராடினால் எந்த அணியையும் ஜெயிக்க முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது
இந்த திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.